ஹலோ எவ்ரிவன், நான் மருதமணி பேசுகிறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை முதலீடு பண்ணுறது மூலிமா வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வருமானம் வேணுமா அப்படின்னா இந்த திட்டம் உங்களுக்காக தான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏங்க நமக்கு வயதான பிறகு வந்து நம்மளோட குடும்பத்திலேருந்து நம்ம ஏன் ஒதுக்கப்படுறோம்? இதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து பணம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வருமானமும் இருக்குது. நமக்கு வந்து வருமானம் இல்லாத சூழ்நிலை வந்து எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து வயதான காலத்தில் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வயதாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளால் எங்கேயும் வேலை செய்ய முடியாது. ஸோ இதனால தான் வயதான காலத்தில் வந்து நம்மளுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த காரணத்தால் தான் வந்து நம்மளோட குடும்பத்திலேருந்து நம்ம ஒதுக்கப்படுறோம். இதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்ன திட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன திட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதியோர்களுக்கான சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 60 வயது வந்து நிரம்பி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க அப்படின்னா, விஆர்எஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 55 வயதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிஃபென்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 50 வயதில் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தோட கால நீட்டிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்கள் இருக்குது. 5 வருடங்கள் முடிந்த பிறகும் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து 3 வருடங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 வருடங்கள் திரும்பவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்திலே வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அதிக வட்டி கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.2% கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை தான் வந்து முதலீடு பண்ண முடியும். அப்படி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு வந்து மினிமம் வந்து 1000 ரூபாய் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து 30 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,30,000 இருக்கும். டோட்டலாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் சேர்த்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 42,30,000 வரும். இந்த திட்டத்தில் வந்து முதலீடு செய்கிறது மூலிமா வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து 61,500 ரூபா வந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து 30 லட்ச ரூபா வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமிப்பை மேற்கொள்வதன் மூலமா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதிக வட்டியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இதில் வந்து 8.2% வட்டி கொடுக்குறாங்க. இதனால் வந்து நீங்கள் யாருடைய உதவியும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக நடக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த திட்டங்களை வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலிமா வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வருவாய் வரும். இந்த வருவாய் மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சூப்பராக நடத்துறதுக்கு இதுவே ஒரு வழியாக அமையும். மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.